ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு அந்த கோயில் யார் கட்டினாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் நான் என்னை வந்து போன இடம் வாங்கல் வந்து முதல் முறையாக வாங்கல் பக்கத்தில் நான் போகிறேன். அந்த நேரூர் நான் வாங்கல் பக்கத்தில் ஆக்சுவலாக வந்து ஒரு சுகர் ஃபேக்ட்ரி சம்மந்தமான வேலைக்கு தான் நான் கரூர் போகிறேன். பட் அந்த இடத்துல வாங்கலுக்கு போகக்கூடிய ஒரு வேலை கிடைச்சிது, வாய்ப்பு கிடைச்சிது, போகிறேன். அதுலேருந்து ஒரு 15 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் வாங்கலில் ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பில்டிங் இருந்தது. நான் அந்த பில்டிங் என்னோட சிஸ்டர் ஒருத்தவங்களது அந்த பில்டிங் ஓனரு. அப்போ அதுக்கு ஒரு வாட்டி போகிறேன். அதுக்கப்புறம் நிறைய வாட்டி அந்த வாங்கல் வழியாக போயிருக்கேன். அந்த வாங்கல் பெருங்குடி கோயிலெலாம் உண்டு, புதிய பெருங்குடி, அந்த பழசு அப்படின்னு 2 கோயில் உண்டு அந்த ஊரில். கவுண்டர் மக்கள் கும்பிட்றது கொங்குவேலாள கவுண்டர்ஸ். அந்த கோயிலில் ஒரு 4-5 வாட்டி போயிருக்கேன். என்னென்னா அந்த நேரூர் வந்து நான் லைஃப்பில் 2 முறை தான் போயிருக்கின்றேன். எப்படி திருப்பதி வந்து நான் வந்து ஆண்டாள் கோயில் தங்கமான திருப்பதி முடிஞ்ச அன்னைக்கு போனோம். அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் நான் திருப்பதி போகல. பட் என்னோடய வேண்டுதல் வந்து ஒரு பெரிய வேண்டுதல். நான் கடன்காரனாக இருக்கேன். இப்போ வந்து பெருமாளை பொறுத்த வரைக்கும் பெருமாளுக்கு நான் ஒரு பெரிய விஷயத்த பண்ணணும். அது நாக்கு அறுத்து வைக்கணுமா, இல்லை கையை கட் பண்ணி வைக்கணுமா, இல்லை அது மாதிரி என்ன கூட கொடுத்துடலாம். ஆனால் நான் வேண்டும் போதே ரொம்ப பெருசாக வேண்டிக்கிட்டேன். இன்னும் அதை கொடுக்குற அளவுக்கு நான் இன்னும் வளரலை. அப்போது அந்த கோயிலுக்கு வந்து இன்னி வரைக்கும் நான் போகலை. இப்போ கூட நான் வந்து ஒரு அதில் வந்து ஒரு 1% நான் கொடுத்துட்டு கூட நான் அந்த கோயிலுக்கு போகலாம். ஆனால் நான் என் மனசை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டேன். நான் போயிட்டால் நம்ம போக மாட்டோம், அதில் நம்ம வந்து கடந்து போயிடுவோம், அதெல்லாம் போகக்கூடாது. எனக்கு என்ன ஆனாலும் சரி, அதில் அட்லீஸ்ட் வந்து 25% ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் நம்ம போகணுன்ற ஒரு முடிவோடு தான் நான் திருப்பதி போகாமல் இருக்கேன். அதே போல் நேரூருக்கு 3வது முறை போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயம் நடந்த பிறகு தான் போகணும் அப்படின்றத நான் தீர்மானமாக முடிவெடுத்துட்டேன். இப்போ இல்லை, நான் கடைசியாக என்றைக்கு வந்து வாங்கல் போனணும், அதாவது வாங்கலுக்கு வேலைக்காக போனணும், இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பில்டிங் பார்க்குறதுக்கு போகணும். அதுக்கப்புறம் நேரூர் நான் போகல. அன்றைக்கி ஒரு விசேஷமான நாள், அந்த கோயிலில் ரொம்ப விசேஷமான ஒரு இது. நான் அது பிளான் பண்ணிலாம் போகல. ஆனால் அந்த கோயில் போனதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் தான் இது அப்படின்ட்டு நான் ஒரு முடிவெடுத்து இருக்கேன். மேபி நான் சமீப காலங்களில் கடந்த ஒரு 7 வருடங்களாக நான் வந்து நேற்று கூட எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தர் வந்து கேட்டேன், என்ன சொல்லிங்க இந்த விஷயத்த சொல்லவே இல்லையா, நான் அங்கே தானே இருக்கேன், நான் போயிருப்பேன் இல்லைன்ட்டு. சில விஷயங்கள் டைம் வரும்போது தான் சொல்ல முடியும். எப்படி நான் மாயமாக நினச்சிக்கணும், அதே மாதிரி சதாசிவ பிரமேந்திராவில் நான் வந்து எப்போவுமே நான் திங்க் பண்ணிப்பேன், நினச்சிப்பேன். ஸோ வந்து உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் அந்த சன்னதிக்கு போங்க. நான் அது சமாதின்னு சொல்ல மாட்டேன், ஜீவா சமாதின்னு சொல்ல மாட்டேன். அது ஒரு இவங்க அதிஷ்டானம்னு சொல்கிறாங்க, பிருந்தாவனம்னு சொல்கிறாங்க, திருவரசுன்னு சொல்கிறாங்க, ஜீவ சமாதின்னு சொல்கிறாங்க. இந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே நான் போகல. கடவுளுக்கு எதிராக சமாதி அப்படின்றதான் என்னோடய கேள்வி. அப்போது அவரை வந்து நான் முருகராக தான் பார்க்குறேன், அவரை நான் பிள்ளையாராக தான் பார்க்குறேன். பிள்ளையார் வந்து எனக்கு 2 கருத்துக்கள் உண்டு அதில், அந்த பிள்ளையார்ன்ற சப்ஜெக்டில். பிள்ளையார்னு நம்ம சாமியார் எந்த டவுட்டும் கிடையாது. என் பொண்ணுக்கு அந்த பேர் தான் வச்சுருக்கேன், அதெல்லாம் டவுட்டே இல்லை. ஆனால் முருகருக்கு உள்ள இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் வந்து பிள்ளையார் கொடுக்க மாட்டேன். ஆனால் முருகருக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுப்பேனோ, என்ன ஒரு முக்கியத்துவம் கொடுப்பேனோ, அது வந்து நேரூர் சுவாமிகளுக்கு நான் கொடுப்பேன். ஏன்னா முருகர் வேறு இல்லை, நேரூர் சதாசிவ சுவாமிகள் வேறு இல்லைன்றது என்னுடைய ஃபைண்டிங். இப்போ இந்த இடத்துல நான் வள்ளலாரை வந்து அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வரல அப்படின்லாம் நான் சொல்கிறது என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன். உங்கள் பார்வை நான் தவறுன்னு சொல்லலை. இப்போ நேற்று கூட கணக்கன்பட்டியை பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அது முடிந்து போன ஒரு விஷயம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இப்போ 2 பேர் டிவிஷன் ஆகி பணம் அதிகமாக வரல, சண்டை போட்டுட்டு இங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர், இங்கே தான் அவர் இருந்தார், அங்கே தான் இருந்தார், இந்த பஞ்சாயத்துக்கெலாம் நம்ம போகிறோம்ல. ஆக்சுவலாக ஜெனியூனான விஷயங்கள் இருக்கிற இடத்துல பணத்துக்கான சண்டை வராது, பணத்துக்கான ஆட்கள் வரமாட்டாங்க. நேரூர் அது போல் ஒரு சண்டை போடுற இடம் கிடையாது, மாயமாவும் அது போல் சண்டை போடுற இடம் கிடையாது. அப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் நேரூரோட நெருக்கம் உங்களுக்கு வர வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இன்னொரு விஷயம்னா, இப்போ நம்ம மங்களூர் கோயிலெலாம் போனால் நடக்காத விஷயம் நடக்கும்னு சொல்ல பார்த்தீங்களா, அதே விஷயம் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துக்கு போனால் நடக்கும் அப்படின்னா அது நேரூர் தான். எப்படி வந்து பெண்கள் போய் திரியுங்கள் மேலே போய் எது கேட்டாலும் நடக்கும்,
அதே போல் உன்னை ஆண்கள்னு இப்போ கேட்காதீங்க, ஆண்களுக்கு ஒரு கோயில் இருக்குது. நீங்கள் ஆணோ பெண்ணோ நேரூருக்கு போயிட்டு நின்னாலே, நீங்கள் மற்ற இந்த கேள்வியில் இந்திரா அவங்க கேட்டது மாதிரி கேட்டால் கூட தப்பு கிடையாது. நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், கேட்டால் கூட தப்பு இல்லை. நீங்கள் கேட்டால் உடனே கிடைக்கும், உடனே நடக்கும். நீங்கள் என்னை வந்து பரிசோதிக்கக்கூடாது. சொக்கலி நான் கேட்டால் நடக்கலை, சும்மா நீ ஃப்ராடு திருட்டுத்தனம் பேசுகிற, சும்மா வாய்க்கு வந்து உளறிட்டு இருக்க, இந்த ஒருத்தன் கூட போட்டுருந்தான் ஓலா ஓட்டுறேன் பீலா ஓட்டுறேன்ட்டு. எனக்கு என்ன நோக்கம், நேரூருக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? அந்த கோயிலுக்கு உங்களை வரவழைச்சு நான் வந்து ஏதாவது எனக்கு என்ன, பி.கே. சேகர்பாபு அதிக கூட்டத்தை நேரூர் கூட்டி வந்தவர், கலைமாமணி ஆண்டாள் சொக்கலிங்கன்னு கலைமாமணி பட்டம் கொடுக்க போகிறாங்களே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஒரு மண்ணாடி கிடையாது. நீங்கள் போய் பாருங்கள், நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோட பெரிய மாற்றம் வரும். யூ ட்ரஸ்ட் மீ. அகைன் இதில் நான் சொல்கிறது என்னென்னா, பாம்பன் சுவாமிகளை பற்றி கூட ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அங்கேயும் வந்து சண்டை தான், யார் ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அரசாங்கம் உள்ளே வந்தாங்க. எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட, எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்து முன்னாள் முதல்வர் அவருடைய பிஏ திரு பூங்குண்டன் அவர்களும் நல்ல ரோல் ப்ளே பண்ணாங்க, வெரி குட் ரோல் ப்ளே பண்ணாங்க. பட் சமூக அந்த அம்மா இறந்துட்டாங்க. இல்லைனா அது வந்து பூங்குண்டன் என்ன சொல்லியிருந்தாரோ அதுதான் நடந்திருக்கும். பட் அவர் உண்மையில ஒரு பெரிய டிவோட்டி ஆஃப் பாம்பன் சுவாமிகள். இப்போ நீங்கள் மற்ற இதெல்லாம் இது போல் நீங்கள் கரூரார் அந்த சமாதி இந்த சமாதி இது போல் தூக்கி கொண்டாடுற இடங்கள் கிடையாது. நீங்கள் ஒன்றா பாருங்கள். நீங்கள் இப்போ ரமணர் சொல்லலாம், யோகி ராம் சுரத்குமார் சொல்லலாம், இவங்கெல்லாம் வந்து அன்டவுட்லி வந்து ஒரு பெரிய சோல். அவங்களாம் வந்து ஒரு ஜெயன்ஸ், இந்த பூமி கிடைச்ச பொக்கிஷங்கள். பட் ஆனால் நான் சொல்கிறது இவங்களை விட அப்படின்னு ஒரு ஸ்டெப் அகேடு, அந்த 1 டிகிரி எஃபெக்ட் மாதிரி இவங்க 2 பேரை இவங்களை மற்ற யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. ரமணர் பெரிய சோல், அதில் நான் பேச அளவுக்குலாம் ஒருத்து கிடையாது. யோகி ராம் சுரத்குமார் எஸ், அவர் ஒரு பெரிய சோல், நான் ஒருத்து கிடையாது. நீங்கள் அது போல் எண்ணிலடங்க அந்த சூட்டுக்கோள், அப்புறம் நிறைய பேர் இந்த லைனில் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு தனித்துவம் உண்டு. ஆனால் எல்லாத்த விட மிக சிறந்த மிக சிறப்பான சுகானுபவம் நான் 2 தான் தமிழ்நாடை பத்திரிக்கை. ஒன்று மாயம்மா, ஒன்று சதாசிவ பிரமேந்திரன்.